அந்த ப்ரெசன்ஸை நீங்கள் தூங்குற இடத்துக்குள்ள அவங்களே அருகாமையில் நிற்கிற மாதிரி ஒரு சூழலை பண்ணிட முடியும். ஆனால் அந்த வெட்ட வெளியில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா அந்த மாதிரி ஒரு காட்சிகளை பண்ண மாட்டான். இந்த சூட்சமம் அப்படிங்கிறத எதை சொல்கிறாங்கன்னா உடல் இல்லாதவன் சொல்கிறாங்க. அப்போ இந்த உடல் இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா உணர்வற்ற நிலையில் இருப்பான். உருவம் இல்லாத ஒரு செயல் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தான் அவங்களுடைய கட்டமைப்பு, அவங்களுடைய செயல் வடிவம் வெட்டவெளி தன்மைக்குள்ளே இருக்கிறது தான் இஸ்லாத்தில் இருக்குது. அவருக்கு அந்த முன்ஜென்மத்தோட தொடர்பை ஞாபகப்படுத்தி விட்டு போயிட்டாங்க. அந்த ஞாபகம் என்ன பண்ணுன்னா தேட தொடங்குது. பக்காவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இது என்னோட பல ஜென்மத்தோடைய ஆசை, எனக்கு தீராத ஆசை, நான் இன்னும் ஆசையை நிறையா வச்சுருக்கேன், அதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்ட்டாரு. பழைய உலகத்துக்குள்ளேயே ராமன், கிருஷ்ணன், பிள்ளையார், விநாயகர்னு சுற்றிட்டு இருக்காரு. போடா, அவங்கெல்லாம் வேறு அலைவரிசைக்குள்ளே வந்துட்டாங்கடான்னு உன்னை வந்து தூக்கி வெளியில் போகிறேன். புரியுதா? அந்த வெளியில் போடுறதுக்குள்ளே நீ என்ன பண்ணுற, என்ன தூக்கி வெளியில் போடுற டைப் பண்ணுற. நான் வந்து என்ன அப்படி இருந்துச்சுன்னா பண்ண முடியாது ராஜா அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்க. எண்ணத்தால் இங்கே தியானங்கிறது எண்ணத்தை விட்டு ஒழிக்கிறது தான் தியானம். முகந்தப்பா ஒளி. அந்த முகம் எப்படி ஒளி ஆகும்னா தலையில் பிரெயின் பேக்கில் இருக்குல்ல, அந்த மூளை இருக்குல்ல, இந்த மூளையில் பழைய பதிவேற்றம் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சுன்னா முகம் வந்து பிரகாசமாக ஒளியாக மாறும். அதான் ஒருத்தரை பார்க்கும்போது பிரகாசமான நிலையில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கான உதாரணம் அதுதான். நேரம் வந்து நானே உங்களுக்கு வச்சு விட்டு நீங்களும் கும்மி அடிங்க, ராம் 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 ராம்னு ஏதோ ஒன்று சொல்லி ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி விட்டுருப்பேன். புரியுதா? இது இங்கே எம்டியாக இருக்கிறதுனால தான் உங்களையும் எம்டியாக மாற்ற நான் போராடுறேன். அசிரிதி குரல் அப்படிங்கிறது ஆன்மாவிலேருந்து கேட்கும். வெட்ட வெளியில் இருக்கிறவனுடைய செயல்பாடுகள் 3 காலங்களையும் உணரக்கூடியவனாக இருப்பான். ஒன்று. இன்னொன்று, அவனுடைய குரல் வந்து ஒரு இசை சம்பந்தமா ஒரு 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 சவுண்டா இருக்கும். ஒரு அந்த அந்த குரலோட தன்மைகள் வந்து ஒரு சவுண்ட், அந்த மாதிரி ஒரு 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 சவுண்டோட தன்மைகள் அவனுக்குள்ள அது வந்து ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து அவசியம் நிறைய பேருக்கு தெரியாத அதை பார்த்துக்கணும். இரண்டாவது வந்து அவனுக்குள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்மாவிலேருந்து செயல்படுறவங்க கனவுகளை போவாங்க. அதே மாதிரி அவங்க தூங்குறாங்கல்ல, இவங்க கிட்ட அந்த ஆன்மாவிலேருந்து செயல்படுறவங்க ஆன்மாவோட வெளிப்பாடுனால என்னன்னா ப்ரெசன்ஸில் அவங்களுடைய அந்த ஞாபக சக்தியை வச்சு நீங்கள் தூங்குற இடத்துல அவங்க நிற்கிற மாதிரி காட்சி கொடுத்துட முடியும், அழிச்சிட முடியும். அந்த ப்ரெசன்ஸை நீங்கள் தூங்குற இடத்துக்குள்ள அவங்களே அருகாமையில் நிற்கிற மாதிரி ஒரு சூழலை பண்ணிட முடியும். ஆனால் அந்த வெட்ட வெளியில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா அந்த மாதிரி ஒரு காட்சிகளை பண்ண மாட்டான். அவன் பேர் வந்து அசிரி ரீதிங்கிறத தாண்டி அவன் வந்து சூட்சமவாசின்னு பேர். இந்த சூட்சமம் அப்படிங்கிறத எதை சொல்கிறாங்கன்னா உடல் இல்லாதவன் சொல்கிறாங்க. அப்போ இந்த உடல் இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா உணர்வற்ற நிலையில் இருப்பான். அந்த உணர்வற்ற நிலை அப்படின்னா உனக்குள்ள ஊடுருவி இருப்பான், சுவாசமாக இருப்பான், அசையின் தன்மையில் இருப்பான், அசையா தன்மையில் இருப்பான். அந்த ரூமு முள்ள உன் வீடு ஃபுல்லாக வாகித்து கூட அவன் இருப்பான். ஆனால் அவனை நீ காண முடியாது. அவன் ப்ரெசன்ஸை உணர முடியும். அவன் உன் அருகாமையிலே இருப்பான். ஆனால் அவனை நீ உருவமாகவோ எந்த வடிவத்திலையும் பார்க்க முடியாது. இதுதான் வந்து அவன் வந்து சூட்சமவாசிங்கிறதுக்கான ஒரு அடையாளத்துக்குள்ளே இருக்கிறவன். அப்போ இந்த சூட்சமத்தில் செயல்படுறவனோட தாட்டு தன்மைகள் எல்லாம் வேறையாக இருக்கும். இந்த சூட்சமத்தில் செயல்படுறவன் ரொம்ப அரிதாக தான் இது வந்து திட்டமிட்டு எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் அவன் உருவாகுவான். ஆனால் இந்த ஆன்மாங்கிறது அது பல 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 யுகங்களில் பல்வேறுபட்ட ஆட்கள் வந்து இதை அவதரிக்கிறதுக்கும் இதுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இந்த ஆன்மாவிலேருந்து இருக்கிறவங்க என்ன சூழல்லையும் தன்னுடைய சூலத்தை அவங்க தான் சுமக்கணும். இந்த சூட்சமவாசி தன்னுடைய சூலத்தையே அவன் என்ன பண்ணுவான்னா அவன் சூலமே இல்லாத தன்மைக்கு, அந்த உடலே இல்லாத தன்மைக்கு தான் வச்சிருப்பான். அப்போ உடலை வந்து அவன் என்ன பண்ணுவான்னா உடல் இல்லாத தன்மைக்கு தான் அவனோட பணியாகவும் இருக்கும். அந்த உடலையும் யாரிடமும் கொடுக்கவும் மாட்டான், எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டான். அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அவசியமாக பார்க்கணும். இப்போ ஆன்மாவில் இருக்கிறவங்க தான் உடலை விட்டுட்டு சமாதியில் போகிறோம். இப்போ ஆன்மாவில் இல்லாதவன் தன்னுடைய உடலை சமாதியிலேயே எங்கேயோ கொடுக்க மாட்டான், யாருக்கிட்டையும் ஒப்படைக்க மாட்டாங்கிறது அவங்களுடைய காலக்கணக்காக இருக்கு. அதனால தான் பல இடங்களில் இந்த வெட்டவெளி தன்மைக்குரிய அந்த செயல்பாடுகளில் இருந்த
நிறைய பேருடைய குறிப்புகள் இருக்கிற குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியரா இந்தியாவில் இப்போக்கி இருக்கிறதுல 3 பேருடைய குறிப்பு 4 பேரோட குறிப்பு தான் இருக்கு. இந்தியாவில் இருக்கிறதுல ஒரு 4-5 பேரோட குறிப்பு தான் இருக்கு. முன்னாடி வாழ்ந்த அந்த 18 சித்தர்கள் அப்படிங்கிற குறிப்புகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து இப்போ பார்க்க முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிறது மாணிக்க வாசகர், ராமலிங்க சுவாமிகள், மகாவதர் பாபா, அருணகிரிநாதர், இவங்களோட குறிப்பு தான் இருக்கு. இவங்களோட குறிப்பு எல்லாமே உடலை யார்கிட்டையும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் குறிப்பு. தன்னுடைய உடலை யார்கிட்டையும் கொடுக்கல, உடலை எங்கேயும் இறக்கி வச்சு சமாதி ஆக்கல அப்படிங்கிறது தான் இவங்களுடைய குறிப்பு. ஒருத்தர் மறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ராமலிங்க சுவாமி. மகாவதார் பாபா என்பவர் எப்பயுமே நான் வந்து என்னுடைய உடலை நானே கரைக்கிறேன், நானே வந்து கலைச்சிக்கிட்டேன், திருப்பி கூட்டிக்கிறேன் அப்படின்னு அவருடைய குரு வழியில் இருக்கிற மாணவர்கள் வந்து அதை காட்டி அதை ஒரு எழுத்து வடிவமாக அதை கொடுக்குறாங்க. அப்புறம் நாங்கள் பார்த்த உருவம் அப்படின்னு சொல்லி அவர் உருவத்தை அவங்க சமர்ப்பணம் பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்லலை, அவங்க குரு பரம்பரையில் இருக்கிற 3 பேரும் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சாட்சி சொல்கிறாங்க. ஒன்று சாட்சி சொல்கிறவர் லாகிரி, இன்னொன்று யுத்தேஸ்வர்கிரி, இன்னொன்று யோகானந்தர். 3 பேருமே எங்கள் குருநாதர் அப்படி தான் நாங்கள் பார்த்தோம். அவர் வெட்டவெளி தன்மைக்குரியவர், நாங்கள் அந்த தன்மைக்கு உரியவர்கள் இல்லை. அவர் இந்த உடலை கரைக்கக்கூடியவர், எங்களுக்கு ஆகாயத்துலேருந்து காட்சி கொடுத்து திருப்பியும் அதே மாதிரி எப்படி வந்துட்டு போனாரோ அதே மாதிரி கரைஞ்சு போயிடுவார் அப்படிங்கிறத அவங்க வந்து அழுத்தம் திருத்தமாக பதிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாணிக்க வாசகருக்கு என்ன சூழல்னா, அவர் நானே வான் கலந்தேன்னா அவருக்கு அவரே சாட்சி சொல்லிட்டு போயிட்டார். நானே வான் கலந்துட்டேன், நான் இந்த உடலை வந்து எங்கேயும் கொடுக்கல, நான் சிதம்பரத்துலையோ வேற இடங்களையோ எங்கேயுமே நான் சமாதியோ இந்த சூழலோ நான் அடையலை அப்படின்ட்டாரு. கர்த்தருடைய வரலாறுக்குள்ள என்ன இருக்குன்னா, அவருடைய உடல் அந்த மாதிரி வரலாறா அவங்க குறிப்புல பதிவு பண்ணி வச்சிருக்கிறது, அவங்களுடைய குரு பரம்பரையில் இருக்கிறவங்க பதிவு பண்ணி வச்சிருக்கிறது. கர்த்தரை சிலுவையில் அடிக்கப்பட்டு திருப்பி 3ஆவது நாள் அவர் உயிர் பெற்று வந்து அதே உடலோட காட்சி கொடுத்திருக்கிறாரு சீடர்களுக்கு. திருப்பி அதே உடலை யார்கிட்டையும் கொடுக்காம அதே உடலோட மறைஞ்சு போயினாருங்கிறது தான் அவங்களுடைய பதிவுகள் கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த நபிகள் இவங்களுடைய விஷயத்தெல்லாம் என்னன்னா, அவங்களே ஒரு உருவமா இருந்தது மாதிரி பதிவுகள் எங்கேயுமே இல்லை. இஸ்லாமுல தோன்றப்பட்ட ஞானிகளுடைய உருவங்களே இல்லை. அந்த ஞானிகளுக்கே நாங்க தோன்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல்பாடுகள் இல்லை. அந்த எல்லா விஷயமும் இருக்கு, ஆனா நாங்க ஒரு உருவமா இருந்தோமாங்கிறது கூட அந்த பதிவுகள் வந்து ரொம்ப குறைவாகவும் ரொம்ப வேற ஒரு வடிவத்துக்குள்ளேயும் தான் இருக்கு. அவங்க வந்து அவங்க அழுத்தம் திருத்தமா என்ன சொல்றதுன்னா, உருவம் இல்லாத ஒரு செயல் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தான் அவங்களுடைய கட்டமைப்பு, அவங்களுடைய செயல் வடிவம் வெட்டவெளி தன்மைக்குள்ள இருக்கிறது தான் இஸ்லாத்துல இருக்கு. ஆனா இஸ்லாத்துல இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து நம்ம வந்து அப்படி பார்க்க முடியாது. அன்னைக்கு இருந்த சூழல், அன்னைக்கு இருந்து அவன் காட்டப்பட்டதுல, அதனாலதான் நபியோடைய போட்டோ கூட என்ன போட்டோ என்ன மாதிரி இருக்குன்னு உருவத்தை யாருக்குமே தெரியாது. நபிகள் அவதரித்தார் நபிகள்னு சொல்லுவாங்களே வஞ்ச, அந்த நபிகள் எப்படி இருந்தாருன்னு எந்த ஒரு செயல்பாடுகளும் எந்த செயலும் இல்லை. அப்படியே இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற விநாயகர் முருகர் மாதிரி கூட ஒரு உருவத்தை வச்சிருந்திருக்கலாம், அந்த உருவம் கூட அங்க இல்லை. வேற உருவம் கூட வச்சிருந்திருக்கலாம், அந்த உருவத்துக்கு கூட வாய்ப்புகள் கொடுக்கப்படலைங்கிறது தான் நிதர்சனமான அந்த செயல்பாடு. அப்ப அந்த ஞானிகள் லிஸ்ட்ல ஒரு ஆன்மாவா இருந்து செயல்படுறவங்க தன்னுடைய உடலை விடுறாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஆனா வெட்டவெளி தன்மைக்குள்ள இருக்கிறவன் உடலை விடலை அப்படிங்கிறதையும் சொல்றோம். அப்ப அவங்க அந்த உடலை கைப்பற்றி கொள்கிறார்கள். அவர்களே அந்த உடலை என்ன செய்யறாங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகள். அந்த உடலை அவங்க கைவசம் வச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு ஆன்மாவிலேருந்து இருக்கிறவன் உடலை விட்டுட்டு போறான், உடலை ஒரு இடத்துல பிரசன்ட் பண்ணிட்டு போறான் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்பாடுகளுக்குள்ள இருக்கு. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு கால சூழல்கள்ல இருக்கிறத பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்ப ஒருத்தருடைய தொடர்ச்சி இருக்குல்ல, முன் ஜென்மத்தோட தொடர்ச்சி வச்சுதான் அவர் இந்த ஜென்மத்துல பணி செய்யறாரு, இந்த ஜென்மத்தோட செயல்பாடுகள் பண்றாரு. அவருடைய உரைகள், அவருடைய செயல்கள், அவருடைய தியானம், அவருடைய டிராவல் எல்லாமே அவருடைய முன் ஜென்மத்துல பல ஜென்மத்துல தேடுறதுக்காக தேக்கம் இருந்துச்சுல, அந்த தேக்கத்தை கரெக்டான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இப்ப அந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்றாரு. ஆனா ஒரு வெட்ட வழியில இருக்கிறவன் ஒரு பொழுதும் அந்த முன்ஜென்ம தொடர்பே இருக்காது. ஒரு சிவனே அவதரிக்கிறார்னா போன வாட்டி சிவனா இருந்தார்னா இந்த வாட்டி வரும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறாரு. அதே சிவனுடைய பதிவேற்றம் இவர்கிட்ட இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா ஆன் ஸ்பாட்ல இந்த மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுக்குறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். பழைய பதிவேற்றத்தை எடுத்துட்டு வந்து அவர் கொடுக்க விரும்பல. அப்படி இருந்திருந்தா காலகாலத்துக்கு நம்ம ராமனையே வழங்கிட்டு போயிருப்போம். 9 அவதாரம், 9 பேரு ராமன், அங்க சொல்லப்பட்ட பரசுராமன், இந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பதிவேற்றத்துக்குள்ள வேற வேற அலைவரிசையில தான் இருந்திருக்கிறோம்.
நாங்கள் எல்லாம் ஒரே கேரக்டராக இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்தோட பதிவுகளை முடிச்சுட்டு அடுத்த செயல் தான் அப்படிங்கிறது தான் அது வரலாறு கூறுது. நீங்கள் கடவுளாக பார்க்கறத தாண்டி அதோடைய வரலாறு, அந்த ப்ரெசன்ஸில் நாங்கள் ராமன்னா ராமனோட ப்ரெசன்ஸ் தான் இருக்கும். ராமனோட ப்ரெசன்ஸில் கிருஷ்ணனோட ப்ரெசன்ஸை நாங்கள் காட்ட மாட்டோம், கிருஷ்ணனை பரப்ப மாட்டோம். இப்போ கிருஷ்ணனோட ப்ரெசன்ஸில் ராமனை பற்றி செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மை தத்துவமாகவும் வடிவமாகவும் அதுக்குள்ளே இருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ வெட்டவெளி தன்மைங்கிறது, காலி பாத்திரங்கிறது, ஒரு எம்டினஸ்ங்கிறது உனக்குள்ள இருக்கிற அந்த எண்ண பதிவேற்றங்களே மூளை எம்டியாக இருக்கும். அதான் எம்டினஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உனக்கு வேலை செய்யறது பிரெயின். அந்த பிரெயினும் அந்த மனம் அப்படிங்கிறதெல்லாம் வேலை முழு பதிவேற்றம், பழைய பதிவேற்றம் இருக்கிறனால தான் நீ இப்படி தேடுற. இப்போ நீ தியானத்துக்கு நீ தேடுறியா இல்லை யார் தேடுறா அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டா, நீ தான் தேடுற. நீ எப்படி தேடுற அப்படின்னா, முன்னாடி இருக்கிற ஒரு செயல் தான் உன்னை தூண்டி தேட வைக்குது. இப்போ நீ ப்ரெசன்ஸில் நீ தேடலை, இது பல ஆண்டுகள் தேடின பாரு, அதோட தொடர்ச்சியில் இந்த ஆண்டுகளும் தேடுற. இப்போ நீ ஒரு வீட்டில் வெறுமனையாக இருக்கிற, உன் வீட்டில் உன் குழந்தை உன் மனைவிகளோட ஜாலியாக சந்தோஷமாக போகிற வர்ற, இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிச்சுக்கிட்டு சுபபோகமாக இருக்கிற, ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மரத்தடியிலையோ ஒரு ஜீவ சமாதிக்கோ ஒரு கோயிலுக்கோ போகும்போது உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுருது. அப்போ நீ என்ன பண்ணுறதுன்னா தேட ஆரம்பிச்சிடுற. அப்போ உன்னை புதுசாக பார்க்குறவங்க என்னன்னா, நீ ஒரு ஆன்மீகவாதி ஆகிட்ட, நல்லா தானே இருந்த, திடீர்னு என்ன காவி வேட்டி கட்டிட்ட, பச்சை வேட்டி கட்டிட்ட, என்ன ஆச்சு உனக்கு, நீ நல்லா தானே இருந்த அப்படின்னா, அவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருந்தான், கோட்டு போட்டுருந்தான், எல்லாத்தையும் கழட்டிட்டான், வேற ஒரு டோட்டல் செட்டப்புக்கு மாறிட்டான். அப்போ இது என்ன, இதோட என்ன அப்படின்னா, எனக்குள்ள ஒரு மாற்றம், நான் இறைவனை தேடுறேன், இறைவனை நோக்கி போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது எனக்குள்ள மாற்றம் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒரு சமாதியிலேயோ ஒரு கோயில்லையோ கிடச்சிருப்பாருங்க, அது கிடையாது. அவருக்கு அந்த முன்ஜென்மத்தோட தொடர்பை ஞாபகப்படுத்தி விட்டு போயிட்டாங்க. அந்த ஞாபகம் என்ன பண்ணுன்னா தேட தொடங்குது. திருப்பி நம்ம ஒரு அனுபவத்தை பெறணும் அப்படிங்கிறது, அது முழுசா அந்த முன்ஜென்மத்தோட ஞாபகங்கிறது உங்களுக்கு தெரியாம இந்த பிறப்புல தான் நீங்க ஃப்ரெஷ்ஷா தியானத்தை தேடுற மாதிரி தேடுறீங்க. இப்பதான் நீங்க இந்த பிறப்புல தான் பிறந்திருக்கீங்க, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இப்பதான் பிறந்திருக்கீங்க இந்த பூமியில. இதுக்கு முன்னாடி எந்த தொடர்பும் உங்களுக்கு கிடையாது. இந்த பிறப்புல நான் இந்த தியானத்தை பண்ணி ஞானத்தையா இல்லை ஞான மார்க்கத்தையே அடைய போறேன்னு தேடுற மாதிரி தேடுறீங்க. உங்களுக்குள்ள நடந்தது என்னன்னா, அந்த முன் ஜென்மத்தை எவனோ ஒருத்தன் தூண்டி விட்டுட்டு போயிட்டான். அப்ப தூண்டி விட்டுட்டு போனவன்னா அந்த முன் ஜென்மம் வேலை செய்ய தொடங்கிருச்சு. புரியுதுங்களா? இப்ப கல்யாணங்கிறது வயது மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை. அந்த பருவ மாற்றம் ஆனோன்னா ஆசை வந்துடும், உடல் ஆசை வந்துடும், செயல் வந்துடும். புரியுதுங்களா? அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆசையை தீவிரமாகறதுக்குள்ள ஒரு கல்யாணத்தை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. புரியுதுங்களா? அப்ப இது ஒரு செயல்பாடுகளுக்குள்ள இருக்கிறதுனால தான் இதுதான் மனித வாழ்க்கைக்குள்ள. அப்ப இது ஆசையா நம்ம அப்படியே பிரசன்ஸ்ல ஒண்ணா பொருள் பார்க்கறோம், ஒரு பொருளை வாங்குறதும் நினைக்கிறோம், ஒரு பொருளை செய்யணும்னு நினைக்கிறோம், இதெல்லாம் ஆசையில் அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஆனா தூண்டுதல்ங்கிறது முன்ஜென்மத்தோட ஞாபகப்படுத்துறது. அப்ப முன்ஜென்மத்தோட தொடர்ச்சியை ஒருத்தன் ஞாபகம் ஒரு இடத்துல தியானத்துக்கு போறீங்கன்னா, அந்த தியானம் பண்ணப்ப என்ன ஆகும்னா, உங்களுடைய முன்ஜென்மத்தோடைய உள்ள இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் விரிவடையும். அப்ப விரிவடையும் போது தீவிரப்படுத்துவீங்க. இதாண்டா வாழ்க்கை, நம்ம இந்த பாதையில தாண்டா தேடணும் அப்படிங்கிறோம்னா அந்த பழைய விஷயத்த தேட தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்ப இங்க தேடுற அத்தனை பேரும் ஒரு முன்ஜென்மத்தோட தொடர்ச்சியில தான் தேடுறீங்க. புரியுதுங்களா? ஒருத்தருக்கு உங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்குறவரும் முன்ஜென்மத்தோட தொடர்ச்சியில கற்றுக் கொடுக்குறாரு. நான் இதை 3 ஜென்மத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும், அப்ப வாய்ப்பு கிடைக்கல, இப்போ தாண்டா வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மாட்டினீங்கடா நீங்க அப்படின்னு அவர் போட்டு உங்களை தாக்குறாரு. நீங்களும் அந்த ஒரு வேலையை செய்யறீங்க. இதுக்கு உதாரணத்துக்கு நான் ஆதாரமா சொல்றேன். ஈசா யோகத்துல அவரே வெளிப்படையா அறிவிச்ச ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இந்த சிலையை தான் நம்ம வைக்கிறதுக்கு அவதரிச்சோம், இந்த சிலையை வைக்கிறதுக்கு நம்ம பல இடங்கள்ல ட்ரை பண்ணோம். அவர் எங்கேயோ ஒரு ஹைதராபாத்தோ எந்த பக்கமோ ஒரு பக்கம் கூட்டிட்டு போய் அந்த இடத்துல சிலை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். நம்ம சிலை வைக்க முடியாம போயிடுச்சு. அந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே ஒரு இதாகிட்டோம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, திருப்பி நீங்கள் எல்லாருமே பிறந்து திருப்பி நம்ம வைப்போம் அப்படின்ட்டு போயிட்டோம். திருப்பி இந்த சிலையை வைக்கிறதுக்கு திருப்பி நான் வந்திருக்கிறேன். இப்போ நான் வரும்போது முன்ஜென்மத்தில் யாரெல்லாம் நம்ம கூட இருந்தீங்களோ எல்லாரும் நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ எல்லாரும் அவர் கூட நின்றுட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, முன்ஜென்மத்துக்குள்ள ஆட்கள்லாம் நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ நானும் வந்துட்டேன், இந்த சிலையை வைக்கணும். அப்படியே உங்களுக்கு வைக்க முடியாது. நீங்கள்லாம் கிளாஸ் பண்ணீங்கன்னா, கிளாஸுங்கிறது என்ன, உங்களை தூண்டப்படணும், முன்ஜென்மத்தோட தொடர்பை ஏற்படுத்தணும். அப்போ நீங்கள் தூண்டப்படும் போது என்ன வரீங்க, முன்ஜென்மத்தோட செயல் அவர் என்ன சொல்கிறாரோ செய்வோம், அவர் பின்னாலே போகும். அவர் சிலையை வைக்க சொல்கிறாருன்னா மண்ணை நோண்ட சொன்னால் மண்ணை நோண்டுவான், கல்லை நோண்ட சொன்னால் கல்லை நோண்டுவான்.
ரோஜாப்பை கட்ட சொன்னா ரோஜாப்பை கட்டுவோம், உருளை சொன்னா உருளுவோம், பெரல சொன்னா பெரலுவோம், வாலியை தூக்க சொன்னா வாலியை தூக்குவோம், சட்டியை தூக்க சொன்னா சட்டியை தூக்குவோம் அப்படின்னு சுத்தி சுத்தி வர்றீங்க. அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த நம்ம லிங்கத்தை வச்சு இந்த உலகத்தை நம்ம வந்து செய்ய போறோம். அப்ப இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணல, அவரும் ட்ரை பண்ணல. அவரும் முன்ஜென்ம தொடர்ச்சியான ஒரு செயல்பாடுகளை செய்யணும்னு நினைச்சாரு, நீங்களும் உங்க முன்ஜென்மத்தோட செயல்பாடுகளை செய்யணும்னு நினைச்சாரு. வெளிப்படையா அவரே பக்காவா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இது என்னோட பல ஜென்மத்தோடைய ஆசை, எனக்கு தீராத ஆசை, நான் இன்னும் ஆசையை நிறைய வச்சிருக்கேன், அதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்ட்டாரு. அப்ப அந்த எண்ணத்தை அவர் தீர்க்கறதுக்கு போராடுறாரு. அந்த எண்ணம் கொண்ட நிறைய ஆன்மாக்கள் அவரோட சேர்ந்துக்கிட்டு பல ஜென்மங்கள்ல நாங்க ஒரு குருவோட இருக்கணும், ஒரு குரு நிழல்லே வாழணும், ஒரு குரு காலடியிலே இருக்கணும், ஒரு குருக்கு பின்னாடி கொடை பிடிக்கணும், நாங்க வாலண்டியரா இருக்கணும், நாங்க ஒரு பக்தரா இருக்கணும், உண்மையான சீடனா இருக்கணும், உண்மையாக சிவனுக்கு பூஜை பண்ணணும், உண்மையிலே சிவனுக்கு பால் ஊத்தணும் அப்படின்னு நினைச்சவனோட செயலெல்லாம் இந்த காலகட்டத்தில் இவர் மூலியமா கிடைச்சு போச்சு. அப்ப பல ஜென்மத்துல தேடினா, அப்ப அவனுக்குள்ள அந்த தூண்டுதல்ல ஆகா இதாண்டா வாய்ப்பு, இந்த இது நமக்கு நிறைவேறுது, இது நமக்கு கிடைக்குது அப்படின்னு அங்கேயே அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்ப இந்த கூட்டத்துக்குள்ள என்ன நடக்கிறது, என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும், என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத, இதுதான் அந்த எண்ண பதிவேற்றத்தோட வேலை அது. அப்ப நீங்க இங்க என்ன புரட்சி செஞ்சாலும் உங்களுடைய எண்ணத்தை தான் நீங்க தீர்த்துக்கிறீங்க. உங்களுடைய எண்ணத்தோடைய அந்த அந்த அலைவரிசைய, அந்த செயல்பாடுகளை நீங்க வந்து முழுசா அந்த வேலைகளை அதை பார்த்துறீங்க. ஆனா வெட்ட வெளியில இருக்கிறவன் அங்க எண்ணம் இல்லை. அவன் என்னன்னா போன பிறப்பு இருக்கு பாரு, அந்த பதிவேற்றத்தை கூட அழிச்சிட்டு தான் வந்து நிக்கிறான். புரியுதுங்களா? இப்ப நான் போன பதிவேற்றத்துக்குள்ள இருந்தேன்னா அந்த புத்தகத்தை உங்க கையில கொடுத்துருவேன், படிங்கடான்னு. இப்ப இன்னைய சுழற்சி இருக்குல்ல, இந்த பிரபஞ்சில பிரசன்ஸ்ல இருக்குல்ல, இது இருந்தாதான் இந்த கால மாற்றத்தை உருவாக்க முடியும், யுக மாற்றத்தை உருவாக்க முடியும். அப்ப இது இருந்தா என்ன ஆகும்னா, உன் பழசு இருக்கு பத்தியா, நான் என்ன பண்றேன், நீ வந்து பழைய ஒரு பொருளை எக்ஸ்பைரி ஆனதை வச்சிருக்கடா, அப்படா அதை அழிச்சிட்டு புதுசா இந்த உலகத்துல போடா அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன பண்றேன், ஒரு கதவை பழைய பழைய ரூம்ல பழைய அறையில கிடந்ததை கதவை உடைச்சு வெளியில தூக்கி போடுறேன், போடா போய் உலகத்தை போய் பாடுறேன். பழைய உலகத்துக்குள்ளேயே ராமன் கிருஷ்ணன் பிள்ளையார் விநாயகர் சுத்திட்டு இருக்காரு, போடா அவங்க எல்லாம் வேற அலைவரிசைக்குள்ள வந்துட்டாங்கடான்னு உன்னை வந்து தூக்கி வெளியில போடுற. புரியுதா? அந்த வெளியில போடுறதுக்குள்ள நீ என்ன பண்ற, என்ன தூக்கி வெளியில போடுற டைப் பண்ற. நீ என்ன தூக்கி போடுற, எதனால, எண்ணத்தால. நீ என்னையா குரு, என் குரு வந்து பெரிய குருவியா அப்படிங்கிற. புரியுதா? உனக்கும் எனக்கும் பெரிய போர் நடக்குது, பெரிய யுத்தம் நடக்குது. புரியுதா? நீ எண்ணம் கொண்டு என்னை வீழ்த்த நினைக்கிற. புரியுதா? பல சூழல்கள் இருக்கு. நான் வந்து விடுவேனா, உன்னை நான் விடவே மாட்டேன், நீயா நானா பார்த்துருவோன்னு மல்லு கட்டி உருள்றோம். புரியுதா? அங்க என்னன்னா குருவுக்கு நீ பூ போடுற, குருவுக்கு மாலை போடுற, குரு பூர்ணிமான்னு கும்பிடுற. இங்க உனக்கு எனக்கு என்னன்னா சண்டை நடக்குது, இங்க யுத்தம் நடக்குது. புரியுதா? அங்க இந்த தியானம்லாம் நடக்கல, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. உன் எண்ணத்தை அழிக்க நான் போராடுறேன், எண்ணம் தான் கடவுள் அப்படின்னு நீ என்கிட்ட போராடுற. புரியுதா? இதுல நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பியாங்கிறதா அங்க போட்டி நடக்குது. இதான் விஷயம், இதான் இந்த சுவாரஸ்யமான கதைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதனாலதான் எனக்கே தெரியாம உன்னோட முன்னாள் குருவெல்லாம் நீ செயல வச்சு கும்பிட்ற. நான் உன்னையும் உன் முன்னாள் குருவையும் அதை எடுத்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒருத்தன் இருக்கான் அந்த லைவ்ல, அவனை போய் பார்ப்பா அப்படின்னு நான் போறேன். நீ என்ன பண்றனா, பார்த்துருவோம் நீங்களா நானான்னு அப்படின்னு நீ வந்து அதை சொல்ற. அது இல்லாம இன்னொரு ரிக்வஸ்டும் வர கொடுக்குற, நான் உங்களையும் கும்பிட்டுக்கிறேன் அவரையும் கும்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு மெசேஜையும் பாஸ் பண்ணிக்கிற. அப்ப நீ ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கிற. நான் வந்து என்ன அப்படி இருந்துச்சுன்னா பண்ண முடியாது ராஜா அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்க. எண்ணத்தால இங்க தியானங்கிறது எண்ணத்தை விட்டு ஒழிக்கிறது தான் தியானம். எண்ணம் இருந்துச்சுன்னா ராஜா, நீ வந்து பணக்காரனா இருக்கும்போது எவ்வளவு சொகவாசியா இருந்தியோ அதே மாதிரி சாமியாரா இருக்கும்போது சொகவாசி ஆயிடுவ ராஜா. எந்த மாற்றமும் இருக்காது ராஜா. காவி உடைதான் மாறி இருக்கும், வேற எந்த மாற்றமும் அங்க நிகழாது ராஜா. ஒரு கட்சி தொண்டனா வந்து தலைவா வாழ்க வாழ்கங்கிறான், சாமியார குருஜி குருஜி குருஜின்ட்டு ஓடியாடுவாங்க. எதுக்கும் மாற்றம் இருக்காது, ரெண்டும் ஒரே பேட்டர்னுக்குள்ளதான் இருக்கும். புரியுதா? அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல்பாடுகளா இருக்கும். அப்ப இது ரெண்டுமே ஒரு எண்ணத்தால நிகழ்ற விஷயம். அதனாலதான் வெட்ட வழியில இருக்கிறவன் என்ன நீ பார்க்க முடியாதுன்னு அவன் சேலஞ்ச் பண்றான். நான் ஏன் என்ன உருவம் அப்படின்னா, நான் பிரசன்ஸுக்கு மாறுறவன்.
புரியுதா? நான் வந்து இதே இதே ஒரு தோற்றத்துக்குள்ள இருக்க முடியாது, அதையே நான் அழிப்பேன். அவன் கிளியரா சொல்றான் பாருங்க, நான் இதே அழிச்சிருவேன். ராமன் நான் அழிச்சுட்டேன்பாங்கிறான், கிருஷ்ணன் நான் அழிச்சுட்டேன்பாங்கிறான், பரசுராமன் எங்கடா, இல்லப்பா நான் அழிச்சுட்டேப்பா அதெல்லாம். அடுத்தது நாராயணன், அதையும் நான் அழிச்சிருவேன்ப்பா. அடுத்தது ரங்கநாதன், அதையும் அழிச்சிருவோம்ப்பா அப்படின்னு அவனே சொல்றான். வேற யாரும் சொல்லல, அவனே சாட்சி சொல்றான். அவனே அதுக்கு வந்து உதாரணத்தையும் சொல்றான். அந்த காலகட்டத்துக்கு அப்பா நான் அதை செய்ய முடியும். எல்லா காலகட்டத்திலும் நான் ராமனா பணி செய்ய முடியாது. நான் வேற வேற காலகட்டத்துக்கு, அந்த யுகத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த பிரசன்ஸ்ல நான் வந்து பணி செய்யறவன். நான் பழைய என்னுடைய கதாபாத்திரத்தை எடுத்து எடுத்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதை நீங்க வந்து உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடுகளா இருக்கு. அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான கோட்பாடுகளா இருக்கு. அவங்க சேலஞ்சா எதை செஞ்சாங்கன்னா தன்னையே எரிச்சாங்க. புரியுதுங்களா? அதுதான் உருவம் இல்லாத நிலை. அருவம் அப்படிங்கிற ஒரு நிலை என்னன்னா, உருவம்ங்கிறது மனிதன் கிட்ட கையில கிடைக்க கூடாது. அவங்க வழிபாட்டுக்கு வந்துருவாங்கிறதுக்காக தான் உருவத்தை எரிச்சான். அவன் ரொம்ப கிளியரா இருக்கிறான், உருவத்துல கொடுத்துடக்கூடாது. உருவத்தை கையில கொடுத்துட்டோம்னா மக்கள் வந்து வரமாட்டாங்க, திருப்பி அவங்கள ரெடி பண்றது கஷ்டம், அந்த பக்தியிலே எண்ணம் தீவிரமாயிரும். அப்படிங்கிறதான் அதோடைய ரொம்ப பிரதானமான செயல்பாடுகள். புரியுதுங்களா? இதுதான் நமக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற விஷயம் வந்து இதுதான். உங்களுக்குள்ளேயும் நாம வந்து எதை கடத்தணும், எதை சொல்லணும்னு நினைக்கிறதும், தியானம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கல. உங்களுக்குள்ள இருக்கிற பதிவேற்றத்தை அழிச்சாவே தியானம் வந்துடும். அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப அது பதிவேற்றங்கள் வெளியில போகும்போது, ஆசை வெளியில போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு எம்டினஸ்க்கு நீங்களே மாறிடுவீங்க. அப்ப தானா என்ன பண்றீங்கன்னா ஏதுமற்ற நிலைக்கு நீயே நகர்ந்து போயிடுவ. ஒன்னும் வேண்டாம், விடு, ஆள விடு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. தியானம், ஐயோ ஒன்னும் வேண்டாங்க விடுங்க அப்படின்ட்டு போயிடுவ. நீயா போயிடுவ. எதையும் நீ வந்து உனக்கு உள்ள ஒண்ணு போட்டுக்கணும்னு நினைக்க மாட்டேன். புரியுதா? இப்ப நீ எல்லாத்தையும் ஏன் போடணும்னு நினைக்கிறனா, உன்னோட முன் ஜென்மத்தோட அந்த தூண்டுதல் வந்து எல்லாத்தையும் போடணும்னு நினைக்கிற. புரியுதா? ஒரு லயமா பாக்குற. ஓ இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ அப்படிங்கிறது. அப்ப உனக்குள்ள அந்த பதிவேற்றங்கள் மேல் நோங்கி நிக்குது. இப்ப தியானத்துல சில பேர் தீவிரமா இருக்குதுன்னா மேல் நோங்கி நிக்குது. அப்ப அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள விடும்போது அது அப்படியே ஆசுவாசப்பட்டு அது அமைதி நிலையாயிரும். ஒருத்தரை பார்க்கும்போது பிரகாசமா சாந்தமா இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல, ஒளியா இருக்குறாங்க. ஒளிங்கிறது என்ன தெரியுமா? தலையில மூளை வந்து என்னைக்கு எம்டினஸ் ஆகுதோ முகம் ஒளியா மாறிடும். முகம் தப்பா ஒளி. அந்த முகம் எப்படி ஒளி ஆகும்னா, தலையில பிரெயின் பேக்ல இருக்குல்ல, அந்த மூளை இருக்குல்ல, இந்த மூளையில பழைய பதிவேற்றம் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சுன்னா முகம் வந்து பிரகாசமா ஒளியா மாறும். அதான் ஒருத்தரை பார்க்கும்போது பிரகாசமான நிலையில ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கான உதாரணம் அதுதான். புரியுதா? வெறும் ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு பிரகாசமா வர்றது பேர் கிடையாது. புரியுதா? ஒரு 25 ஆண்டுகளா ஜூஸை குடிச்சுக்கிட்டு ஒரு வெஜிடபிள் காய்கறியே தின்னுக்கிட்டு இருந்தா மூஞ்சி பளபளன்னு இருக்கும். அது கிடையாது. ஒண்ணுமே இல்லாம ஒருத்தன் பிரகாச நிலைக்கு அப்படி வந்து நிற்பான். புரியுதா? திரி இல்லாம, எண்ணெய் இல்லாம, விளக்கு இல்லாம, தீப்பெட்டி இல்லாம, ஏற்றாம ஒரு தீபம் எரியும். அந்த தீபம் எப்படி எரியும்னா முகத்துல எரியும். அந்த தீபத்தோட செயல்பாடுகள்னா, மூளை எம்டினஸா இருக்கும்போது அதுக்கு என்ன திரி எதா இருக்குன்னா அது அலைவரிசையா இருக்கும். அந்த மூளையில புது அலைவரிசை செல்கள் வந்து பாய்ச்சப்படும் போது அவன் முகம், கண்கள்லாம் அப்படி தேஜஸா அப்படி பார்ப்பான். இதுதான் செயல். புரியுதா? அந்த மூளையில பழைய பதிவேற்றம் இருந்தா நேரம் நானே உங்களை நேரம் அந்த ஒரு பல பொம்மைகளை வாங்கிட்டு வந்து இங்கனே ஒன்று வச்சிருப்பேன். என்ன இது, நவராத்திரியா குளிராத்திரியா? நேரம் வந்து நானே உங்களுக்கு வச்சு விட்டு நீங்களும் கும்மி அடிங்க, ராம் 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 ராம்னு ஏதோ ஒன்று சொல்லி ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி விட்டுருப்பேன். புரியுதா? இது இங்கே எம்டியா இருக்கிறதுனால தான் உங்களையும் எம்டியா மாற்ற நான் போராடுறேன். புரியுதுங்களா? நீங்க வந்து தத்தளிக்கிறீங்க, ஒரு தண்ணியில் விழுந்த எறும்பு மாதிரி தத்தளிக்கிறீங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று கொடுங்களேங்கிறீங்க. நான் புடுங்க ட்ரை பண்றேன், நீங்க கொடுங்களே வாங்க ட்ரை பண்றீங்க. இதான் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். புரியுதுங்களா? நான் தான் சொல்றேன், நீ தத்தளிக்காதடா, தண்ணியே நான் தான். நீ விழுந்திருக்கிறதே என் மேலதான் விழுந்திருக்க, ஏன் பதட்டப்படுற? நான் தான் உன்னை விழுவ வச்சேன், நான் உனக்கு காப்பாத்துவேன். ஆனா நீ வந்து அதை ஃபீல் பண்ண மாட்டீங்க. புரியுதுங்களா? நான் செத்துருவேன், டக்குன்னு ஒன்று கொடுங்க. வயசாகிட்டே இருக்கு, ஞானத்தை காட்டுங்க. வயசு போகுது இல்ல, அதுக்குள்ள நான் ஏதாவது ஜோதியை பார்க்கணும்ல, இப்படியே இருந்தா என்னதான் பண்றது அப்படிங்கிறீங்க. இது என்னப்பா இது? இதுதான் இதோடைய செயல்பாடுகளா இருக்கு. அதனால அதை நீங்க முழுமையா அதை கண்டு தெரிஞ்சு பார்த்துக்கங்க.